அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். சித்தர் பாடலில் பாடுவாங்க, பாவம் செய்யாதிரு மனமே, கோபம் கொண்டே யமன் கொண்டோடி போவான், பாவம் செய்யாதிரு மனமே அப்படின்னு பாடுவாங்க. ஏன்னா பாவம் செஞ்சாக்கா அந்த பாவம் செய்கிற பாவம்லாம் யமன் கொண்டோடி உங்களை எமலவன் கொண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பாவம் செய்யாமல் இருக்கணும். அது போலவே நம்ம என்ன காரியம் செய்கிறோமோ அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி செய்வீங்க. ஒரு விதையை விதைச்சிட்டிங்கன்னா அந்த விதை தான் விளைஞ்சி நீங்கள் அதை தான் அறுவடை செய்யணும். அதனால் பாவத்தையோ தீமையோ விதைக்காதீங்க. நீங்கள் அதை விதைச்சிங்கன்னா அந்த பாவமும் தீமையும் தான் உங்களுக்கு சேரும். அதனால் பாவம் செய்யாதீங்க. தான தர்மம் செய்யுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. அதுக்காக வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் தர்மம் செய்யணும் தானம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நல்லா சம்பாதிங்க. உங்களுக்கு தேவையான நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. காரு பங்களா வீடு வாசல் எல்லாம் வச்சுக்கோங்க, வேண்டாம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களால் முடிஞ்சதை ஒரு ஏழைகளுக்கு ஏதோ ஒரு படிப்பு செலவுக்கோ ஒரு வஸ்திர தானமோ இல்லை ஒரு சாப்பாடு அன்னதானமோ. ஏன்னா தானத்தில் இந்த கலியுகத்தில் தானத்தில் சிறந்தது அன்னதானம். நீங்கள் எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சிறப்பு. தான தர்மம் செய்யும்போது நம்மளுடைய கர்ம பதிவுகள் அழியும். கர்ம பதிவுகள் அழிஞ்சு நல்ல பதிவுகள் நமக்கு கிடைக்கும். அதனால் வாழ்க்கை சிறப்பாக போகும். இறைவனை தேடி வெளியிலலாம் அலையணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் தர்மம் செஞ்சாலே இறைவன் உங்களை நெருங்கி வருவார். ஒவ்வொரு ஆத்மாவிலையுமே இறைவன் இருக்கான். உங்களுக்குள்ளே இருக்கான், எங்குள்ளே இருக்கான், எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் இறைவன் இருக்கான். உள்ள இறைவன் இருக்கான் அப்படின்னா அந்த இறைவனை நம்ம உணர்றதுக்கு தான தர்மம் செய்யும்போது, இறைநிலையை பற்றி நம்ம வேண்டி நிற்கும்போது உள்ளே இருக்க இறைவன் தானாக வெளிப்படுவோம். இந்த தான தர்மம் செய்கிறதுக்கும் எல்லாராலையும் செய்ய முடியாது. அதுக்கும் இறைவனுடைய கடாட்சம் இருக்கணும். அப்போ தான் செய்ய முடியும். நீங்கள் 10 ரூபாய் தான தர்மம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ வரவு வருதுன்றதை பாருங்கள். அதுக்காக வரவு வருன்றதுக்காக தான தர்மம் பண்ணுறோன்னு பண்ண வேண்டாம். நம்மளோட ஏழ்மையில் இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு சொற்ப கடமை, நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு சொற்ப கடமை அதை பண்ணுறத உங்கள் கையால் பண்ணுங்கள். யார்கிட்டயே கொடுத்து அவங்க மூலமாக பண்ண சொல்லாதீங்க. அதே மாதிரி கூடுமான அளவு காசு கொடுத்து பழகாதீங்க. பொருளாக கொடுங்க. ஒரு போர்வை, புடவை, துணிமணி, வேஷ்டி, இல்லை ஆகாரம், வயிற்றுக்கு ஆகாரம், அந்த மாதிரி கொடுத்து பழகுங்க. ஏன்னா காசாக கொடுத்தா அதை ஒரு சிலர் கெட்ட வழிக்கும் பயன்படுத்துவாங்க. அது நாமளே என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டாம். அதனால் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவியும் தர்ம காரியங்களும் எல்லாம் நம்மளுடைய வம்சத்தை, அவங்களுடைய குழந்தை குட்டிகளை, அவங்களுடைய வம்சத்தை நல்ல ஒரு பணிவோடு வாழ நல்லபடியாக காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தான தர்மம் செஞ்சு இறைநிலையை தேடி போகிறீங்களோ இறைவன் உங்களை தேடி வருவான். மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். இதுதான் எல்லா சித்தர்களும் சொல்கிறாங்க. இதுக்கு இந்த கலியுகத்தில் மரணமில்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா அது ஒரே வழி தான தர்மம் செய்கிறது. அதில் குறிப்பிட்டது அன்னதானம். முடிஞ்சவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. ஒரு 2 இட்லி வாங்கி கொடுங்க, ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. குளிரில் முடியாமல் படுத்துட்ருக்கான், அவனுக்கு ஒரு போர்வை வாங்கி கொடுங்க. கிழிஞ்சு போன துணி போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு துணி வாங்கி கொடுங்க. ரொம்ப விலை கொடுத்து 1000, 5000, 10,000 சும்மா சாதாரணமாக ஒன்று வாங்கி கொடுங்க. நன்றி, வணக்கம்.